அவன் நீட்டு தேர்வு எது கொண்டாந்தான் தெரியுமில்ல? உன்னுடைய பாடத்திட்டத்துக்கு கேள்வி கேட்க மாட்டான். நீ பள்ளிக்கூடம் வச்சிருக்க, கல்லூரி வச்சிருக்க, இதுல படிக்கிறது பயன் தராதுங்கிறான். அவன் சிபிஎஸ்இ பள்ளியில் இருக்கிற பாடத்திட்டத்தில் கேள்வியை தயார் செய்யறான். இப்ப உன்னைய இந்த நீட்டு தேர்வு மூலமா வலுக்கட்டாயமாக சிபிஎஸ்இ பள்ளிக்கு நகர்த்துறான். உன்னைய இதுல போய் படிச்சாதான் நீ மருத்துவராக முடியும்ங்கிற நிர்பந்தத்தை உனக்கு தள்ளுறான். அங்க போனா நீ கட்டாயமா ஹிந்தி படிக்கணும், கட்டாயமா சமஸ்கிருதம் படிக்கணும், தமிழ் படிக்கவே முடியாது. எப்படி அடிக்கிறான் பாரு உன் தாய்மொழியை. ஒரு தேசிய இனத்தின் முகத்தை சிதைச்சு அவனை அடையாளமற்றவனாக்கி நீ இந்தியன் என்று சொல்லுங்கிறான். இதான் அவனுடைய நுட்ப அரசியல். இப்ப சிபிஎஸ்இ பள்ளியில நீ சான்சிராணியே படிப்ப, உன் பாட்டி வேலுநாச்சியார படிக்க மாட்ட. நீ சர்தார் வல்லபாய் பட்டியல படிப்ப, ஆனா உன் பாட்டன் வஉசி நீ படிக்க மாட்ட. நீ வீர சிவாஜியை படிப்ப, உன் பாட்டன் தீரன் சின்னமலையோ, புலித்தேவனையோ, மருதுபாண்டியரையோ, சுந்தரலிங்கத்தையோ, அழகமுத்துக்கோனையோ நீ படிக்க மாட்ட. பெரும்பிடுகுன்னா அவனுக்கு யாருன்னு தெரியாது, அவனுக்கு பேனு பொடுகுதான் தெரியும், பெரும்பிடுக தெரியாது. நல்லா நீ விளங்கணும். வரலாற்றில் இருந்து உன்னை மறைக்கிறான். அதை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. விட்டு கொடுத்தது நம்ம முன்னோர்கள் பிள்ளை. இந்திரா காந்தி கல்வி என்னைக்கு மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு எடுத்துட்டு போனாங்களோ அன்னைக்கே பெரும் புரட்சி செஞ்சு தடுத்துருக்கணும். எல்லா உரிமையும் விட்டுட்டான். இப்ப நமக்கு இருக்கிற வழி, நம்ம அதிகாரத்தை கைப்பற்றி ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஒரு சட்டம் இயற்றணுமோ அப்படி நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு. என் பிள்ளையும் என் கல்லூரியில படிக்கும், என் எம்பிபிஎஸ்க்கு நான் வேலை கொடுப்பேன், மத்திய மருத்துவ கழகத்தில் நான் பதிவு செய்ய வேண்டியதில்லை, எனக்கு வேண்டிய மருத்துவர்களை நான் உருவாக்கிக்கிறேன். அதை விட்டு அவர் வழி கிடையாது. இவன் கேட்பான், கேரளா போறான்ல, ஆந்திரா போறான்ல, கர்நாடகா போறான்ல, பீகார் போறான்ல. இந்தியாவில் இருக்கிறதுலே ஒரே ஒருத்தன் தாண்டா கலப்பணம் இல்லாத ஒருத்தன். இந்தியாவிலேயே இருக்கிற இனங்களிலேயே கலப்பினம் இல்லாத ஒருவன் தமிழன் தான். இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்த நாகர்கள் நகர்த்தி நகர்த்தி கொண்டாந்து இங்க வச்சிருக்க, கால் மாட்டில் வச்சிருக்க. நாங்க மட்டும்தான் தூய இனமா இருக்கோம். அதனால நாங்க எகிரி எரி அடிக்கிறோம். ஏன்? எங்க அம்மா சொன்ன மாதிரி தூய ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்துக்கு மட்டும்தான். அதனால எது எடுத்தாலும் எதிர்ப்போம்.